A warm welcome to every students who are preparing for the exam. I hope you all are doing well. நம்ம பார்க்குற யூனிட் வந்து யூனிட் 7. யூனிட்டோட பேர் வந்து ஃபுட் குவாலிட்டி. கிளாஸ் 8 பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் 8ஓட டாபிக் நேம் வந்து ஃபுட் ரீகால். ஸோ இது ஒரு இமேஜ் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு. அதை லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணா ஒரு ரெட் கலர்ல ரீகால் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகே, சரி. இப்ப ஃபுட் ரீகால் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங். அதாவது நல்லா கவனிங்க. ஃபுட் ரீகால் அப்படின்றது ஒரு ரிமூவிங்னு சொல்றாங்க. ரிமூவிங் அன்சேஃப், கண்டாமினேட்டட், மிஸ்லேபிள்ட் ஆர் டிஃபெக்டிவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட் டு ப்ரொடெக்ட் பப்ளிக் ஹெல்த். அதாவது பப்ளிக் ஹெல்த்துக்கு ஏதாவது மிஸ்லேபிள்டு ஆர் டிஃபெக்டிவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இல்ல அன்சேஃபான ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இல்ல கண்டாமினேட்டட் ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஃபுட் ப்ராடக்ட்ட உடனே ரீகால் பண்ணிடுவோம். அப்படி ரீகால் அப்படின்னா தடை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? எங்க இருந்து? மார்க்கெட்ல இருந்து. ஓகே. Food recalls are initiated when a food product is found to cause health risk to consumer. எப்ப இது இனிஷியேட் பண்றாங்கன்னா, எப்ப ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இஸ் ஃபவுண்ட் டு காஸ் ஹெல்த் ரிஸ்க் டு கன்சியூமர்ஸ். கன்சியூமருக்கு ஹெல்த் ரிஸ்க் காஸ் பண்ணுது அந்த ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னா ரீகால் உடனே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஃபுட் ரீகால் பண்ணிடுவாங்க. ஃபுட் ரீகால் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஹெல்ப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரிவென்டிங் ஃபுட் பார்ன் இல்னஸஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, ப்ரொடெக்டிங் கன்சியூமர் ப்ரொடெக்ட் பண்ணுது, என்ஷூரிங் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் என்ஷூர் பண்ண முடியுது, மெயின்டைனிங் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் recall of milk contaminated with detergent or chocolates contaminated with அதாவது பாத்தீங்கன்னா மில்க் டிடர்ஜென்டோட கண்டாமினேட் ஆயிருக்கு. அதை நம்ம ரீகால் பண்ணிடுறோம். சாக்லேட் ஏதோட கண்டாமினேட் ஆயிருக்குன்னா சலமனலோட கண்டாமினேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட. சோ அது எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணிடுறோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ரீகால் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் தி அன்சேஃப், contaminated, mislabeled or defective food products from the market. Okay. So இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். According to food safety regulation, a food recall is an action taken to remove food products from production, distribution, sale and consumption when they are unsafe. அதாவது ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுட் ரீகால் இஸ் ஒரு ஆக்ஷன் அது. ஓகேங்களா? ஆக்ஷன் டேக்கன் டு ரிமூவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். எங்க இருந்து வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன்ல இருந்தோ இல்ல டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்தோ இல்ல சேல் பண்ற இடத்துல இருந்தோ இல்ல கன்சியூம் பண்ற இடத்துல இருந்தா கூட அதெல்லாம் அன்சேஃபா தெரிஞ்சது அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் அதை உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஃபுட் ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஃபுட் ரீகால்னா ரிமூவல் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ரீகால் எதனால நடக்குது, ஏன் ரீகால் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் கண்டாமினேஷனால பண்ணலாம், கெமிக்கல் கண்டாமினேஷனால பண்ணலாம், பிசிக்கல் கண்டாமினேஷனால பண்ணலாம், மிஸ்லேபிளிங் அதாவது லேபிளிங் இன்கிரீடியன்ஸ் வந்து ஒழுங்கா கொடுக்காம விட்டுட்டா நம்ம பண்ணிக்கலாம், அலர்ஜன் ஏதாவது பிரசன்ட் இருந்தா நம்ம பண்ணிக்கலாம், பேக்கேஜ்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா கூட நம்ம ஃபுட் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபுட் ரீகால் ஒன்ஸ் அவங்க பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் அந்த ப்ராசஸ் கொண்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு, மார்க்கெட்டுக்கு போறதுக்கே அவங்க ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், சேல், டிரான்ஸ்போர்டேஷன் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்லயும் ஜிஎம்பி மெத்தடு, எஃப்எஸ்எஸ்ஐ மெத்தடு, இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் தாண்டி தான் அங்க வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அப்படி வந்துமே மறுபடியும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் நிறைய. அதான் ரிஜெக்ட் தான் ஃபுட் ரீகால் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவே கன்சியூமரோட ஹெல்த்த ப்ரொடெக்ட் பண்றது. செகண்ட் ஒன், ரிமூவ் ஹசார்டஸ் ஃபுட் ஃப்ரம் தி மார்க்கெட். ஹசார்டஸ்னா ஹார்ம்ஃபுல் ஃபுட் ஃப்ரம் தி மார்க்கெட். அதனால டு பிரிவென்ட் ஃபுட் பார்ன் அவுட் பிரேக்ஸ். ஃபுட் பார்ன் அவுட் பிரேக்ஸ் வராம நம்மளால பார்த்துக்க முடியும். டு என்ஷூர் ட்ரேசபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ட்ரேசபிலிட்டி அப்படின்னா எந்த இடத்துல இந்த ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட்ல வந்துட்டு ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அந்த ஃபேக்டரியில வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன், மாங்காய் ஊறுகாய் செய்யணும்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த மாங்காய் ஊறுகாய் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன்னா ரா மெட்டீரியல் வந்துருச்சு இன்னைக்கு. இன்னையில இருந்து நம்ம வந்து நல்லா அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு போகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பினிஷ்டு ப்ராடக்ட்டா வந்துருச்சு. அதை நான் பேக்கிங் பண்றேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ட்ரேஸ் பண்றதுதான் ட்ரேசபிலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். ஓகேங்களா? அப்புறம் சேல்க்கு போறது இல்ல கன்சியூமர்ட்டே போயிடுச்சு அப்படின்னு அந்த ட்ரேசபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கும். டு மெயின்டைன் கான்ஃபிடன்ஸ் இன் ஃபுட் சேஃப்டி சிஸ்டம். ஃபுட் சேஃப்டி சிஸ்டம்ல மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிதான் ஆகணும். அதாவது கான்ஃபிடென்ட்காக மட்டும் இல்லாம இதுதான் நம்மளுடைய ரோலாவே இருக்கும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட ரோலே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சேஃபானதா இருக்கா, குவாலிட்டியானதா இருக்கா, ஹசார்டஸ் இல்லாம இருக்கா, கன்சியூமர் ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் கொண்டு வரலையா, கண்டாமினேஷன் எதுவும் இல்லையா, அப்படி எல்லாத்தையுமே பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்றதா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட ரோலே. ஓகே. நெக்ஸ்ட், எதுக்காக இது தேவைப்படுது அப்படின்றதை பாத்தீங்கன்னா, ஃபுட் ரீகால் பிகம் நெசசரி வென்
அந்த ஃபுட் வந்து இல்னஸஸ காஸ் பண்றது. ஃபுட் காசஸ் இல்னஸ். ஹார்ம்ஃபுல் கண்டாமினேட்டர்ஸ் ஆர் டிடெக்டட். ராங் லேபிளிங் இஸ் ஐடென்டிஃபைட். எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சோல்டு. அன்அத்தாரைஸ்டு அடிட்டிவ்ஸ் ஆர் யூஸ்டு. ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ஆர் பிரசன்ட். எப்ப இது தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லாம காஸ் பண்றது. அதுல ஏதாவது ஹார்ம்ஃபுல் கண்டாமினேட்ஸ் இருக்கிறத நம்ம பாத்துறது. இல்ல அந்த லேபிளிங்ல வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட் லேபிளிங்ல வந்து இந்த ப்ராடக்ட்ட பத்தி மென்ஷனே பண்ணாம இருக்கிறது. இல்ல எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ட சோல்ட் பண்றது. இல்ல அன்அத்தரைஸ்ட் அடிட்டிவ்ஸ யூஸ் பண்றது. ஃபுட் அடிட்டிவ்ஸ் நெறைய இருக்கு. அதுலயே எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, அன்அத்தரைஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அவங்க யூஸ் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்றது. ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ஆர் பிரசன்ட். ஏதாவது ஒரு வகையான ஃபாரின் மெட்டீரியல் பிரசன்ட் இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, ஃபாரின் மெட்டீரியல்னா இந்த கிளாஸ் பீஸ், டஸ்ட், ஹேர் இதெல்லாம் தான் ஃபாரின் மெட்டீரியல். ஓகே. எக்ஸாம்பிள் பாருங்க. கிளாஸ் பீசஸ் ஃபவுண்ட் இன் பாட்டில்டு ஜூஸ் மே ரெக்வயர் இமிடியேட் ரீகால். பாட்டில்டு ஜூஸ்ல ஒரு கிளாஸ் பீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா உடனே ரீகால் தான். ஓகேங்களா? சோ இதுல பாருங்க, கன்சியூமர் ஹசார்ட்ஸ் இருக்கான்னு பாக்குறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்றோம், ஹெல்த் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றோம், நல்லபடியா குவாலிட்டியான ஃபுட் நம்ம ஈட் பண்ண வைக்கிறோம், வைரஸ் எல்லாம் பாத்துக்கிறோம், சேஃபா அவங்கள பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் தான் சர்டிபிகேஷனே கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்ப லீகல் பேசிஸ் ஆஃப் ஃபுட் ரீகால் இந்தியா. இந்தியால லீகலான பேசிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. முதல்ல வந்து கவர்ன்ட் அண்டர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஏஐல ஃபுட் ரீகால் ப்ரொசீஜர் ரெகுலேஷன் ஒரு ரெகுலேஷன் இருக்கு. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். ஓகேங்களா? எஃப்எஸ்எஸ்ஏ இஸ் தி மெயின் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபுட் ரீகால் மேனேஜ்மெண்ட் இந்தியா. மெயின் அத்தாரிட்டி யாருங்க? எஃப்எஸ்எஸ்ஏஐ தான் மெயின் அத்தாரிட்டியா இருக்கு. இன்னொன்னு என்னது, இதெல்லாம் கவர்ன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸும் கவர்ன் பண்ணுது. மெயினா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது எஃப்எஸ்எஸ்ஏ தான் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எஃப்எஸ்எஸ்ஏலயே ஃபுட் ரீகால் ப்ரொசீஜர் ரெகுலேஷன் ஒண்ணு இருக்கு தனியா. ஓகேங்களா? எஃப்எஸ்எஸ்ஏ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுலயே வந்து ஃபுட் ரீகால் ப்ரொசீஜர் ரெகுலேஷன் ஒண்ணு தனியா இருக்கு. அதுலதான் இது மெயின் ரெஸ்பான்சிபிளா இருக்கு ஃபுட் ரீகால்க்கு. ஓகே. எந்தெந்த அத்தாரிட்டிஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து எஃப்எஸ்எஸ்ஏ அத்தாரிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி டெவலப்மெண்ட் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஃபுட் பிசினஸ் ஆப்பரேட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இம்போர்ட் அத்தாரிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. லெபார்டரிஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேங்களா? எஃப்எஸ்ஓ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங், மானிட்டரிங் அண்ட் ரீகால்டு ப்ராடக்ட்ஸ். மானிட்டரிங் தி ரீகால்டு ப்ராடக்ட்ஸ். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் என்ன பண்றாங்க? இன்ஸ்பெக்ஷனுக்கு அத சாம்பிள் அனுப்புறதுக்கு, அத மானிட்டர் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ரீகால்டு ப்ராடக்ட்ஸ் அந்த ரீகால்டு ப்ராடக்ட்ஸ மானிட்டர் பண்றதுக்கும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் தான் இங்க ரோல் பிளே பண்றாங்க. நெக்ஸ்ட் காசஸ். எதனால ஃபுட் ரீகால் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 ரீசன் மெயின் ரீசனா சொல்றாங்க. முதல்ல வந்து பயாலஜிக்கல், கெமிக்கல், பிசிக்கல். பயாலஜிக்கல் காசஸ், கெமிக்கல் காசஸ், பிசிக்கல் காசஸ். பயாலஜிக்கல் காசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன என்ன ஞாபகம் இருக்கும்? மைக்ரோபியல் கண்டாமினேஷன். கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கெமிக்கல், அதாவது பெஸ்ட் ரெசிடியூ, அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ரெசிடியூ அந்த மாதிரி யூஸ் பண்ற கெமிக்கல் கண்டாமினேஷன். பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆப்ஜெக்ட் பிரசன்ட் ஆயிருக்கிறது. ஓகேவா? அப்ப பயாலஜிக்கல் காசஸ் பொறுத்த வரைக்கும் சலமனலா கண்டாமினேஷன் இருக்கா? ஈகோலி கண்டாமினேஷன் இருந்துச்சா? லிஸ்டீரியா கண்டாமினேஷன் இருக்கா? இப்ப இந்த மாதிரி கண்டாமினேஷன் இருந்தா உடனே ஃபுட் ரீகால் பண்ணிடுவாங்க. ஏன்னா சிக்கன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சலமனலா பொறுத்த வரைக்கும் சிக்கன்ல ஏதாவது மீட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த மீட்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா உடனே அந்த ஃபுட்டை ரீகால் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஈகோலி, எஸ்டெர்ஷியா கோலி பிரசன்ட் ஆயிருந்ததா? லிஸ்டீரியா கண்டாமினேஷன் பிரசன்ட் ஆயிருக்கா? இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. பாருங்க எக்ஸாம்பிள், கண்டாமினேட்டட் சிக்கன் ப்ராடக்ட்ஸ் ரீகால் டியூ டு சலமனலா. சிக்கன் ப்ராடக்ட்ஸ் ஒண்ணு வந்து மார்க்கெட்ல இருக்கு. அந்த சிக்கன் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சலமனலா கண்டாமினேஷன் இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல இருக்க அந்த சிக்கன் ப்ராடக்ட்ட வந்து உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது ரீகால் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்ப பாருங்க கெமிக்கல் காசஸ்னா பெஸ்டிசைட் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா? ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா? கிளீனிங் கெமிக்கல் கண்டாமினேஷன் ஏதாவது பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? ஃபுட் ரீகால் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் லீட் கண்டாமினேஷன் இன் ஸ்பைசஸ். லீட்ன்றது ஒரு கெமிக்கல் இல்லையா? அந்த கண்டாமினேஷன் இன் ஸ்பைசஸ்ல இருந்ததுன்னா உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரீகால் பண்ணிடுவாங்க. பிசிக்கல் காசஸ்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டிகல் பிரசன்ட் ஆயிருக்கிறது. கிளாஸ் பார்ட்டிகல், மெட்டல் ஃபிராக்மெண்ட்ஸ், பிளாஸ்டிக் பீசஸ் இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா மெட்டல் ஃபிராக்மெண்ட்ஸ் இன் பேக்கேஜ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பிரசன்ட் இருந்ததுன்னா உடனே ஃபுட்டை ரீகால் பண்ணிடுவாங்க. ஓகே. இது 3 காசஸ் ஆஃப் ஃபுட் ரீகால்.
நெக்ஸ்ட் ரீகால் டியூ டு அலர்ஜன் மிஸ்லேபிளிங். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மே பி ரீகால்ட் வென் அலர்ஜன் இன்ஃபர்மேஷன் இஸ் மிஸ்ஸிங் ஆன் தி லேபிள்ஸ். இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்குங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்டு ஃபுட் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுல வந்து பீனட் இருக்கு, சோய் இருக்கு, மில்க் இருக்கு, வீட் இருக்கு, எக் இருக்கு. இந்த மாதிரி இன்கிரிடியன்ட்லாம் யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு பொருள். ஓகேங்களா? ஆனா அந்த பேக்டு ஃபுட்ல வந்து பின்னாடி இருக்க லேபிள்ல வந்து பீனட் பண்ற ஒரு வேர்ட் இல்ல. பீனட் வச்சு செஞ்சிருப்பாங்க. இன்கிரிடியன்ட்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு இன்கிரிடியன்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இன்கிரிடியன்ட் அலர்ஜன் கிராஸ் பண்ற இன்கிரிடியன்ட்டா இருந்ததுன்னா, உடனே ஃபுட்ட ரீகால் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? பாருங்க. காமனா பீப்பிள்க்கு என்ன அலர்ஜன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மில்க், பீனட், சோய், வீட், எக், நட்ஸ் இந்த மாரி இருக்க அலர்ஜன்ஸ் இருக்கு. இந்த அலர்ஜன்ஸோட நேம் வந்து அவங்க செய்யப்பட்ட பொருள்ல, ஃபுட் செஞ்ச பொருள்ல அது இல்ல இருக்கு அப்படின்னா, அத அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும் லேபிளிங்ல. ஒரு வேள மென்ஷன் பண்ணல அப்படின்னா, உடனே ஃபுட்ட ரீகால் பண்ணிடுவாங்க. கவனிங்க. பிஸ்கட்ஸ் கன்டெய்னிங் பீனட் புரோட்டீன் வித்தவுட் அலர்ஜன் டிக்ளரேஷன். ஓகேங்களா? அதாவது ஏதோ ஒரு பிஸ்கட்ல வந்து பீனட் இருக்கு. பீனட்டோட புரோட்டீன் பிரசென்ட்டா இருக்கு. ஓகேவா? இன்கிரிடியன்ட்டா இருக்கு. ஆனா அது லேபிளிங்ல இல்ல அப்படின்னா, உடனே என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிடுவாங்க ஃபுட்ட ரீகால் பண்ணிடுவாங்க. அலர்ஜன் டிக்ளரேஷன் குடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. இப்ப டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ரீகால் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ரீகால் ஓகேவா? ஃபுட் ரீகால்னா என்னன்னு பார்த்தோம். அதோட அப்ஜெக்டிவ் பார்த்தோம். அதோட நீட் பார்த்தோம். அதோட காசஸ் பார்த்தோம். எந்த சேஃப்டி அத்தாரைசேஷன் அதுக்கு இன்வால்வ்டா இருக்குங்கன்னு பார்த்தோம். அப்புறம் எந்த ஆஃபீஸ் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட காசஸ் பார்த்துட்டு இப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ரீகால்க்கு வந்திருக்கோம். ஃபுட் ரீகாலோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்லி கிளாசிஃபைட் இன்டூ ட்ரேட் ரீகால், கன்சியூமர் ரீகால். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேட் ரீகால், கன்சியூமர் ரீகால். ஓகேங்களா? ட்ரேடு, கன்சியூமர் ரீகால். அதுக்கப்புறம் அது இல்லாம இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, கிளாஸ் 1 ரீகால், கிளாஸ் 2 ரீகால், கிளாஸ் 3 ரீகால். ஓகேவா? கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 ரீகால் இருக்கு. ஓகே. இப்ப ட்ரேட் ரீகால். ட்ரேட் ரீகால் ரெஃபர்ஸ் டு ரிமூவல் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டெய்லர்ஸ் ஓகேங்களா? அதாவது கன்சியூமர் கிட்ட இன்னும் போகல. அதுக்கு முன்னாடியே மேனுஃபேக்சர்ட்ட இருந்தும், கம்பெனியோட மேனுஃபேக்சர்ட்ட இருந்தும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட இருந்தும், ரீட்டெயிலர்ஸ்ட்ட இருந்துமே நம்ம என்ன பண்றோம்? ஃபுட் ப்ராடக்ட்ட சேல் பண்றோம். ஐ மீன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ நம்ம வந்து வந்து ரீகால் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதாவது எப்படி நம்ம சொன்னோம்? ரா மெட்டீரியல் ஒரு சப்ளையர்ட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்குறோம். அதுக்கப்புறம் எல்லா கிளீனிங் ப்ரொசீஜர்க்கும் போனதுக்கு அப்புறம் கம்பெனிட்ட கொண்டு வரோம். அங்க ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அது எண்ட் ப்ராடக்ட்டா வருது. எண்ட் ப்ராடக்ட்ட பேக்கேஜிங் பண்றோம். டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ரீட்டெயில்ட்ட போகுது. அங்கருந்து கன்சியூமர்ட்ட போகுது இல்லையா? இப்ப இந்த ப்ராசஸ்ல எங்க இருந்தாலுமே, இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, புரொடக்ஷன்ல இருந்து கடைசியா அந்த கன்சியூமர் ரீச் பண்ற வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, கன்டாமினேஷன் பிசிக்கல் காசஸோ, கன்டாமினேஷனோ அதாவது கெமிக்கல் கன்டாமினேஷன், பிசிக்கல் கன்டாமினேஷன், அது மட்டும் இல்லாம பயாலஜிக்கல் கன்டாமினேஷனோ, இல்ல அலர்ஜன் மிஸ்லேபிளிங்கோ இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்தாலும் ஃபுட்ட ரீகால் பண்ணிடுவோம். கரெக்ட்டுங்களா? இப்ப ட்ரேட் ரீகால் அப்படின்னா, கன்சியூமர்ட்ட ரீச் ஆகல. அதுக்கு முன்னாடியே மேனுஃபேக்சர்ட்ட இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் போயிருக்கு, ரீட்டெயில்ட்ட போயிருக்கு. இன்னும் ரீட்டெயில் வந்து கன்சியூமர்ட்ட கொண்டு போல. அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அது ட்ரேட் ரீகால். ஓகே. இப்ப ஸ்பாயில்டு பேக்கேஜ் ஜூஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன். ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பேக்கெட் ஜூஸ் வந்து ஸ்பாயில் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம முன்னாடியே ஸ்பாயில்டு ஜூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அது ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போதே நம்ம என்ன பண்றோம்னா, உடனே ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது ஃபுட் ரீகால் பண்ணிடுறோம். ஓகே. நெக்ஸ்ட். Consumer recall. Consumer recall occurs when the food product has already reached consumer. Consumer ட்ட போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஃபுட் ரீகால் பண்றது கன்சியூமர் ரீகால். பப்ளிக் வார்னிங் குடுத்து மீடியாக்கு அனௌன்ஸ்மென்ட் குடுக்கணும். கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்க வாங்கியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியாது இல்லையா? எங்கெல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சேல் பண்ணியிருக்காங்க, ரீட்டெயிலர் சேல் பண்ணியிருக்காங்களோ, அங்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஃபுட் ப்ராடக்ட் நம்ம ரீகால் பண்ணிடுவோம். ஆனா யார் வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால பப்ளிக்கா ஒரு வார்னிங்கும், மீடியால அனௌன்ஸ்மென்ட்டும் குடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ரீகால் ஆஃப் கன்டாமினேட்டட் பேபி ஃபுட் சோல்ட் இன் சூப்பர் மார்க்கெட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கூட நெறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, பேபி ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா கன்டாமினேட்டட் இருக்கு அப்படின்றதுக்காக அத ரீகால் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளோட நியூஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட்ல இருக்க பேபி ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பேபி ஃபுட்ல ஏதோ ஒரு கன்டாமினேஷன் இருக்கு அப்படின்னா, உடனே என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேபி ஃபுட்ட ரீகால் பண்ணிடுறாங்க மார்க்கெட்ல இருந்து. அதுக்கப்புறம் பப்ளிக்கு வார்னிங் குடுத்து, மீடியாக்கு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துர்றாங்க. ஓகேங்களா? அதான் கன்சியூமர் ரீகால். ட்ரேட் ரீகால், கன்சியூமர் ரீகால். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வகையான ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. கிளாஸ் 1 பொறுத்தவரைக்கும் ப்ராடக்ட்ஸ் விச் குட் காஸ் ஓகேங்களா?
ஒரு இல்னஸ் குடுக்குறது. ஓகேங்களா? கிளாஸ் 3 ப்ராடக்ட் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் அன்லைக்லி டு காஸ் இன்ஜுரி ஆர் இல்னஸ். இன்ஜுரி மேக்ஸிமம் காஸ் பண்ணாது. இல்னஸ் மேக்ஸிமம் காஸ் பண்ணாது. ஓகேங்களா? இந்த மாரி இருக்கு கிளாசிஃபிகேஷன். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. இப்ப கிளாஸ் 1 பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னேன்? சீரியஸ் ஹெல்த் ஹசார்ட்ஸ் இல்ல அப்டின்னா டெத்த கூட காஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, சிவியர் இல்னெஸ் குடுக்கும். பெர்மனன்ட்டா ஒரு இன்ஜுரி குடுக்கும். இல்ல டெத்த கூட காஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல பாருங்க பொட்டுலினம் டாக்ஸின் கன்டாமினேஷன் இன் கேன்ட் ஃபுட். திஸ் இஸ் தி மோஸ்ட் சீரியஸ் ரீகால் கேட்டகரி. சீரியஸ் ரீகால் கேட்டகரி வந்து எது எது சொல்றாங்க பாத்தீங்கன்னா, டாக்ஸின் கன்டாமினேஷன் இன் கேன்ட் ஃபுட். ஒரு கேன்ட் ஃபுட்ல ஒரு டாக்ஸின் கன்டாமினேஷன் இருக்கு அப்டின்னா, அந்த டாக்ஸின் என்ன டாக்ஸின்? பொட்டுலினியம். ஓகேங்களா? இந்த கன்டாமினேஷன் உடனே பாத்துறாங்க அப்படின்னா, உடனே சீரியஸா ரீகால் கேட்டகரி கண்டிப்பா கொண்டு வரணும். ஓகேங்களா? சரி. கிளாஸ் 2 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்வால்வ்ஸ் டெம்பரரி ஆர் மெடிக்கலி ரிவர்சிபிள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? டெம்பரரியா இருக்கிறதோ, இல்ல மெடிக்கலியா நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நம்ம கிளாஸ் 2ல சொல்லுவோம். அதாவது சீரியஸ் இன்ஜுரி தான். ஆனா டெம்பரரி இல்னஸ் தான் குடுக்குறது. ஓகேங்களா? ஃபுட் கன்டெய்னிங் எக்ஸஸ் பெர்மிட்டட் பிரிசர்வேட்டிவ்ஸ். நல்லா கவனிங்க. இங்க வந்து பிரிசர்வேட்டிவ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபுட் ஓகேங்களா? இப்ப அந்த ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா, பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. அந்த ஆட் பண்ற பிரிசர்வேட்டிவ் பெர்மிட்டட் பிரிசர்வேட்டிவ் தான். ஓகேங்களா? பெர்மிட்டட் பிரிசர்வேட்டிவ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்ல. அது வந்து எக்ஸஸ் குவான்டிட்டியா இருந்துச்சு அப்டின்னா, ஃபுட் ரீகால் பண்ணி அவங்க டெம்பரரி இல்னஸ் காஸ் பண்ண ஃபுட் ரீகால் பண்றாங்க. ஒருவேள அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஃபுட் ரீகால் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அது மூலமா நம்மளுக்கு ஏதோ சீரியஸ் இன்ஜுரி கூட நடக்க சான்சஸ் இருக்கு. சோ பிரிசர்வேட்டிவ்ஸ், இந்த அடிட்டிவ்ஸ், இல்ல கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அத்தரைசேஷன் வாங்குனத மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அத்தரைஸ்டு இல்லாம நீங்க அன்அத்தரைஸ்டு யூஸ் பண்ணா கூட ஃபுட் ரீகால் ஆகிடும். அப்ப நீங்க மறுபடியும் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாரி இருக்கும். ஓகேங்களா? ஃபுட் கண்டெய்னிங் எக்ஸஸ் பெர்மிட்டட் பிரிசர்வேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆர் மாடரேட். ரொம்ப மீடியமான விஷயம் தான். டெத் வரைக்கும் போகாத விஷயங்களா இருக்கும். அததான் கிளாஸ் 2 ரீகால்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டெம்பரரி இல்னெஸஸ்ன்னு சொல்றாங்க. கிளாஸ் 3 ரீகால்னு பாத்தீங்கன்னா, தட் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் லைக்லி டு காஸ் ஹெல்த் ஹசார்ட்ஸ் பட் வயலேட் ரெகுலேஷன். ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் குடுக்கல. பட் ரெகுலேஷன வந்து அது ஃபாலோ பண்ண மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? சோ அந்த மாரி இருக்க ப்ராடக்ட்ட நம்ம வந்து ரீகால்னு சொல்றோம். கிளாஸ் 3 ரீகால்க்குள்ள வருதுன்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது இன்கரெக்ட் லேபிளிங் ஆர் பேக்கேஜிங் டிஃபெக்ட். பேக்கேஜ்ல ஏதோ டிஃபெக்ட் ஆகுறது, இல்ல இன்கரெக்ட் லேபிளிங்கா இருக்கிறது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்கரெக்ட் லேபிளிங் உடனே அலர்ஜன் இல்லாம இருக்கிறதா மேம் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. அலர்ஜன்றதா சீரிஸ் இதுக்குள்ள வந்துரும். இது வந்து வேற ஏதோ ஒரு இன்கிரிடியன்ட் பத்தி மென்ஷன் பண்ணாம இருக்கிறத வந்து இங்க இன்கரெக்ட் லேபிளிங், பேக்கேஜிங் டிஃபெக்ட்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப ஸ்டெப்ஸ். ஃபுட் ரீகால்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ன டிடெக்ட் பண்றது. டிடெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம். அதோட ரிஸ்க்க நம்ம அசஸ்மென்ட் பண்றோம். ஹெல்த் ரிஸ்க் எந்த கிளாஸ் 1 ரிஸ்க் இருக்கா? கிளாஸ் 2வா? கிளாஸ் 3ன்னு பார்க்கிறோம். டிசிஷன் ஆஃப் ரீகால். நோட்டிஃபிகேஷன் டூ அத்தாரிட்டி. ப்ராடக்ட் ட்ரேசபிலிட்டி. ரிமூவல் ஃப்ரம் மார்க்கெட். கன்சியூமர் கம்யூனிகேஷன். ப்ராடக்ட் டிஸ்போசல். ரீகால் எஃபெக்டிவ்னஸ் செக். க்ளோஷர் ஆஃப் ரீகால். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் நான் கண்டுபிடிக்கிறேன். ரிஸ்க் அசஸ்மென்ட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கிளாஸ் 1ஆ? கிளாஸ் 2வா? கிளாஸ் 3ன்னு பார்த்துட்டு நான் டீகால்க்கு டிசிஷன் எடுத்துட்டேன். அத்தாரிட்டீஸ்க்கு நோட்டிபிகேஷன் குடுத்துட்டு, அந்த ப்ராடக்ட் ட்ரேசபிள் பண்றோம். எங்க இருக்கு? மேனுஃபேக்சர்ட்ட இருக்கா? டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட இருக்கா? இல்ல ரீட்டெயில்ட்ட போயிட்டா? இல்ல கன்சியூமர்ட்ட போயிட்டா? நான் ட்ரேசபிள் பண்றேன். ஒருவேள மார்க்கெட்கே போயிடுச்சு அப்டின்னா ரிமூவல் பண்றேன். கன்சியூமருக்கு இது கம்யூனிகேஷன் குடுத்துறேன். ஒருவேள மார்க்கெட் சாப்ட்டுருப்பாங்க இல்லையா கன்சியூமர்ஸ். அதனால கன்சியூமர் வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நான் குடுத்துடுறேன். ப்ராடக்ட்ட டிஸ்போசபிள் பண்ணிட்டு, ரீகால் எஃபெக்டிவ்னஸ் செக் இருக்கா? நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோமான்னு செக் லிஸ்ட்ட பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் க்ளோஷர் ஆஃப் ரீகால். ஓகே. ஓகே. ரிடக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம். இப்ப இந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம். ஃபுட் சேஃப்டி ப்ராப்ளம் மே பி டிடெக்டட் த்ரூ என்னன்னா கன்சியூமர் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல லேப் டெஸ்டிங்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் மூலமா பார்த்திருக்கலாம். இல்ல சர்வேலன்ஸ் மூலமா பார்த்திருக்கலாம். இது அவுட் பிரேக் இன்வெஸ்டிகேஷன் மூலமா நம்ம பார்த்திருக்கலாம். கன்சியூமர்ஸ் ரிப்போர்ட்டிங் இல்னஸ் ஆஃப்டர் கன்சியூமிங் பேக்டு ஃபுட். ஒரு பேக்டு ஃபுட் கன்சியூம் பண்றாங்க. அதனால எனக்கு இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னு கன்சியூமர் ரிப்போர்ட் குடுக்கும்போது நம்ம உடனே ரீகால் பண்ணலாம். அதுதான் டிடெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஓகேவா? ரிஸ்க் அசஸ்மென்ட். அந்த ஹசார்ட் என்ன எவ்வளவு சிவியாரிட்டில
இருக்கு, எவ்வளவு கன்சியூமர் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா எங்க இருக்கு, என்ன கன்டாமினேஷன்ல இருக்கு அது. ரிஸ்க் அசஸ்மென்ட் ஹெல்ப்ஸ் டிட்டர்மைன் ரீகால் கிளாஸ். கிளாஸ் 1 2 கிளாஸ் 1ல வருமா, கிளாஸ் 2ல வருமா, கிளாஸ் 3ல வருமா, சிவியாரிட்டி ஆஃப் த ஹசார்ட்ஸ். ஓகேவா? அததான் சொல்றாங்க இங்க. அதான் ரிஸ்க் அசஸ்மென்ட். ஓகே, டிசிஷன் நான் மேக் பண்றேன் அப்படின்னா, decision for recall is the process of determining whether a food product should be removed from the market based on the level of health risk. ஹெல்த் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் ரிஸ்க் காஸ் பண்ணுது அந்த ஃபுட் ப்ராடக்ட். ஆனா லெவல் பாத்தீங்கன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 பேஸ்ட் அந்த லெவல வச்சு டிசிஷன் நான் எடுக்கிறேன். ஓகே, அது வந்து ரிஸ்க் அசஸ்மென்ட் அதிகமா இல்ல, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாமா வேணாமான்னு மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட்ட நம்ம யோசிக்கிற டிசிஷன் தான் டிசிஷன் ஃபார் ரீகால். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப அந்த டிசிஷன் எடுக்கிறேன்னா, ஹசார்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ரிஸ்க் அசஸ்மென்ட் நான் பார்த்துட்டேன், லெபார்டரி அனலைசிஸ் நான் பண்ணிட்டேன், கன்சியூமரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இன்ஸ்பெக்ஷன்லயும் ஃபைண்டிங்ஸ் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நான் ரீகால்ன்ற டிசிஷனை எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபேக்டர்ஸ் கன்சிடர்ட் பிஃபோர் ரீகால் டிசிஷன். ரீகால் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபேக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹசார்டோட சிவியாரிட்டி, என்ன வகையான கண்டாமினேஷன், எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த இடத்துல அது இருக்கு, என்ன ரிஸ்க் டு கன்சியூமர்ஸ் நடக்குது, சான்சஸ் ஆஃப் இல்னஸ் ஆர் டெத்துக்கு காஸ் ஆகுமா அப்படின்றத பாக்குறது. இஃப் த ப்ராடக்ட் பொசஸஸ் இமிடியட் டேஞ்சர் டு பப்ளிக் ஹெல்த், அர்ஜென்ட் ஆக்ஷன் இஸ் இனிஷியேட்டட். இமிடியேட்டா டேஞ்சர் பப்ளிக் ஹெல்த் கொடுக்கும் அப்படின்னா சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் லெபார்டரி டெஸ்டிங் டிடெக்ட் salmonella in packaged milk distributed across multiple districts, authorities may immediately decide for நல்லா கவனிங்க. கிளாஸ் 1 ரீகால். ஓகே, கிளாஸ் 1 தான் நம்ம சிவியாரிட்டின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஒரு பேக் பண்ண ஒரு மில்க்ல வந்து பாத்தீங்கன்னா சல்லமனல்லா கண்டாமினேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு லெபார்டரி டெஸ்டிங் மூலமா. அப்ப உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அத்தாரிட்டி சீக்கிரமா கிளாஸ் 1 லெவல்ல அத வச்சுட்டு, ஏன்னா அது பயாலஜிக்கல் கண்டாமினேஷன், சிவியர் கண்டாமினேஷன். அதால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத்தே வர சான்சஸ் அதிகமா இருக்கு இல்லையா? சல்லமனல்லா ஸ்பீஷிஸ் பொறுத்த வரைக்கும். சோ உடனே என்ன பண்றாங்கன்னா, அத்தாரிட்டிஸ் இமிடியேட்லி ரீகால் பண்றதுக்கு கிளாஸ் 1ன்னு சொல்லி ரீகால் பண்ணிடணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த ரீகால் டிசிஷன் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, குயிக்கா இருக்கணும். ப்ராப்பர்லி அதுல எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். சயின்டிபிக்கலி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இருக்கணும். கம்யூனிகேட்டட் டூ அத்தாரிட்டீஸ் இமிடியேட்லி அப்படின்றதையும் சொல்றாங்க. Okay. Notification to authorities. The food business operator must immediately inform. The food business operator என்ன பண்ணாங்கன்னா, FSSAக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஸ்டேட் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட டீடைல் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பேட்ச் நம்பர் குடுத்திருக்கணும், நேச்சர் ஆஃப் ஹசார்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் டீடைல்ஸ்ன்னு சொல்லிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ட்ரேஸ் பண்றோம். ஓகேங்களா? ட்ராக்கிங் தி ஃபுட் ப்ராடக்ட் த்ரூ ப்ரொடக்ஷன்ல இருக்கா, ஸ்டோரேஜ்ல இருக்கா, டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கா, ரீட்டெயில்ல இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரேசபிலிட்டி ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை அஃபெக்டட் பேட்சஸ் குயிக்லி. இப்ப ட்ரேசபிலிட்டி மூலமா நான் தான் சொல்லிருக்கேன்ல, பேட்சஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட்டா? பேட்சஸ் அப்படின்னா, இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபுட், இது செகண்ட் பேட்ச் ஃபுட். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபுட்ல தான் நம்மளுக்கு இப்ப கண்டாமினேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபுட்ட மட்டும் நம்ம ரீகால் பண்ணா போதும். அதனால தான் ட்ரேசபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? கவனிங்க. யூசிங் பேட்ச் நம்பர் டு ஐடென்டிஃபை கன்டாமினேட்டட் மில்க் பாக்கெட்ஸ். பேட்ச் நம்பர் யூஸ் பண்ணி எந்த மில்க் பாக்கெட்ஸ் தான் கன்டாமினேட் ஆயிருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, அதான் ப்ராடக்ட் ட்ரேசபிலிட்டி. ரிமூவல் ஆஃப் ப்ராடக்ட். அஃபெக்டட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் வேர் ஹவுசஸ்ல, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க இடத்துல, ஷாப்ல, சூப்பர் மார்க்கெட்ல, ரெஸ்டாரண்ட்ல. த ரீகால்டு ப்ராடக்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் டு பிரிவென்ட் சேல். சேலே ஆகாம செப்பரேட் பண்ணி வச்சுக்க முடியும். கன்சியூமருக்கு கம்யூனிகேஷன் நம்ம பண்றோம். நியூஸ் பேப்பர் மூலியமா, டெலிவிஷன் மூலியமா, அதாவது அவங்க வாங்கியிருப்பாங்க. ஒன்ஸ் கன்சியூமர்ட்ட ரீச் பண்ற லெவலுக்கே வந்துருச்சு. கன்சியூமர் லெவல் இருக்கு இல்லையா? அந்த லெவலுக்கே வந்துருச்சு அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல, டெலிவிஷன்ல, சோசியல் மீடியால, கம்பெனியோட வெப்சைட்ல, பப்ளிக் நோட்டீசஸ்ல இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்கணும்னா, ப்ராடக்ட்டோட நேமு, பேட்ச் நம்பர் என்ன, அதோட ஹசார்ட் டீடைல்ஸ் என்னென்ன ஹசார்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் கிளியர் அண்ட் கட்டா குடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் ரீகால்டு ஃபுட். அந்த ரீகால்டு ஃபுட் நம்ம எப்படி டிஸ்போசல் பண்ணணும் அப்படின்னா, டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ரீப்ராசஸ்ட் பண்ண முடிஞ்சா ரீப்ராசஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா டெஸ்ட்ராய்ட் பண்ணிடலாம். ட்ரீட்டட் சேஃப்லி. டிஸ்போசல் ஷுட் பி பிரிவென்ட் ரீஎன்ட்ரி இன்டு தி மார்க்கெட். டிஸ்போசல்னா கண்டிப்பா அது மார்க்கெட்க்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி வராம நம்ம பாத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீகால் எஃபெக்டிவ்னஸ் செக். ஆல் ப்ராடக்ட்ஸ் வெரிஃபை பண்றதுக்கு அத்தாரிட்டிஸ் வெரிஃபை வெதர் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ்ட், கன்சியூமர்ஸ் ஆர் இன்ஃபார்ம்ட், ரீகால் ப்ரொசீஜர் இஸ் சக்சஸ்ஃபுல், FSO மே கண்டக்ட் மார்க்கெட் வெரிஃபிகேஷன். அதாவது வெரிஃபை பண்றது, அத்தாரிட்டிஸ் வெரிஃபை பண்றாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்களா? கன்சியூமருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ரீகால் ப்ரொசீஜர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிடுச்சா? FSO மே கண்டக்ட் மார்க்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே.
நெக்ஸ்ட் க்ளோஷர் ஆஃப் ரீகால். ரிமூவல் ஆஃப் அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ், கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதை வெரிஃபிகேஷன் பண்றாங்க அத்தாரிட்டிஸ். டாக்குமெண்டேஷன் மஸ்ட் பி மெயின்டைன்டு ப்ராப்பர்லி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதான் ரீகால்க்கு. இப்போ ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஃபுட் பெர்மிசஸ். அந்த ஃபுட் பெர்மிசஸ்க்கு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றது. அந்த ஃபுட் பெர்மிசஸ் இந்த லொகேஷன், கம்பெனி ஓகேங்களா? அத இன்ஸ்பெக்ட் பண்றது, சாம்பிள கலெக்ட் பண்றது, மானிட்டரிங் ரீகால் ஆக்டிவிட்டீஸ் நம்ம மானிட்டர் பண்றது, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரீகால்டு ப்ராடக்ட்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறது, டாக்குமெண்ட் பண்றது, ரிப்போர்ட்டிங் பண்றது. FSO என்ஷூர்ஸ் ரீகால்ட் ஃபுட் இஸ் நாட் சோல்ட் அகைன். ரீகால் பண்ண ஃபுட் மறுபடியும் சோல்ட் பண்ணிட போறாங்க. இந்த பக்கம் ரீகால் பண்ணி நம்ம வாங்கி வச்சிருக்கிறத மறுபடியும் சேல் ஆயிட போகுது அப்படின்றதுக்காக என்ஷூர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் இன் ஃபுட் ரீகால். என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா, ரீகால் பிளான் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷனோட ரெக்கார்ட் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் இருக்குன்னு இருக்கணும், கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட் இருக்கணும், லெபார்ட்டோட ரிப்போர்ட் இருக்கணும், ரீகால் கம்யூனிகேஷன் ரெக்கார்ட் கொடுத்துருக்கணும், டிஸ்போசபிள் நம்ம பண்ணிட்டோம் இருக்கணும். அது எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா? நான் ரீகால் ஒரு ப்ராடக்ட்டை நான் ரீகால் பண்ணணும் முடிவு எடுத்துட்டேன். அப்ப நான் ரீகால் பிளான் வச்சிருக்கணும். எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், டிஸ்ட்ரிபியூட் ரெக்கார்ட் நான் வச்சிருக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ண ரெக்கார்ட் நம்மளுக்கு இருக்கணும். லெபார்ட்டரி ரிப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கணும். ரீகால் கம்யூனிகேஷன் ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கணும். டிஸ்போசபிள் ரெக்கார்ட் இருக்கணும். இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் நான் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப ரீகால் பிளான். எவ்ரி பிசினஸ் ஆபரேட்டர் ஷுட் மெயின்டைன் எ ரீகால் பிளான் அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்ரி ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர் ஷுட் மெயின்டைன் எ ரீகால் பிளான்னு சொல்றாங்க. அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ், ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன், ரீகால் ப்ரொசீஜர், கம்யூனிகேஷன் மெத்தட், கரெக்டிவ் ஆக்ஷன் பிளான் இது எல்லாமே இந்த பிளான்ல இருக்கணும். ரீகால் பிளான பொறுத்த வரைக்கும். இப்ப சேலஞ்சஸ் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டிப்பா அது பெரிய அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளமா இருக்கும். கன்சியூமர் அவேர்னஸே இல்லாம இருந்தா அதுவும் இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆகும். இம்ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் இருக்கும்போது ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ட்ரேசபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கா, இல்ல இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட போயிருச்சா, ரீட்டைலுக்கு போயிடுச்சா, கன்சியூமர்ட்ட போயிடுச்சா, இல்ல மேனுஃபேக்சர்ட்ட இருக்கான்றது நமக்கு தெரியும். அந்த பேட்ச் நம்பர் வச்சு. ட்ரேசபிலிட்டியே புவரா இருக்கும்போது நம்ம எங்கன்னு போய் இத கண்டுபிடிப்போன்ற பெரிய சேலஞ்சஸே வரும். இப்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீகால் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும், பிரிவென்ட் டிசீஸ் அவுட்பிரேக்ஸ பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஃபுட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பப்ளிக் ஹெல்த் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கன்சியூமர் ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணிக்க முடியும். சப்போர்ட்ஸ் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஓகேங்களா? ரெகுலேஷனோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ரியல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபுட் ரீகால். எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரீகால் டியூ டூ எக்ஸஸ் லீட் கன்டென்ட். இன்ஸ்டன்ட் நூடுல்ல எக்ஸஸ் ஆர் லீட் அதாவது லீட் கன்டென்ட் இருக்கிறதுனால அத ரீகால் பண்ணப்பட்டுச்சு. சாக்லேட் ப்ராடக்ட்ஸ் ரீகால் டியூ டூ சலமனல்லா கன்டாமினேஷன். பாருங்க சாக்லேட் ப்ராடக்ட்ல சலமனல்லா கன்டாமினேஷன் இருக்கு ரீகால் பண்ணப்பட்டுச்சு. மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் ரீகால் டியூ டூ டிடர்ஜென்ட் கன்டாமினேஷன். மில்க் ப்ராடக்ட்ல டிடர்ஜென்ட்டோட கன்டாமினேஷன் கண்டுபிடிக்கிறதுனால மில்க் ப்ராடக்ட்ஸ் ரீகால் பண்ணப்பட்டுச்சு. ஐஸ்கிரீம் ரீகால் டியூ டூ லிஸ்டெரியா கன்டாமினேஷன். ஐஸ்கிரீம ரீகால் பண்ணிட்டாங்க. எதுக்காக? லிஸ்டெரியா கன்டாமினேஷனால. இதெல்லாம் நடந்ததோட எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீகால் அண்ட் வித்ட்ரால். ரீகால்க்கும் வித்ட்ரால்க்கும் என்ன பிரச்சனை? என்ன வந்து டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரீகால்னா ஒரு சேஃப்டி இஷ்யூக்காக நம்ம ரீகால் பண்றது. ஓகேங்களா? இங்க ஒரு குவாலிட்டி இஷ்யூனால வித்ட்ரால் பண்றேன். வித்ட்ரால் பண்ற அவங்களே நான் முன்கூட்டியே வித்ட்ரால் பண்றது. நான் விட்டுடுறது. ஓகேங்களா? ரீகால்னா அது போயிடுச்சு. நம்ம அத பிரிவென்ட் பண்ணி கொண்டு வரது. அப்புறம் இன்வால்வ்ஸ் ஹெல்த் ரிஸ்க். யூசுவலி நோ ஹெல்த் ரிஸ்க். இதால எந்த ஹெல்த் ரிஸ்க் ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இதுல கண்டிப்பா ஹெல்த் ரிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. ரெகுலேட்டரி ஆக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. மெயின்லி கம்பெனி டிசிஷன் தான். வித்ட்ராவல பொறுத்தவரைக்கும் கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல. அதனால நானே அத வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படின்றத வந்து வித்ட்ராவல். கரெக்ட்டா? ரீகால பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரிஸ்க் வருது. அது வந்து சேஃப்டி இஷ்யூக்கு ப்ராப்ளமா இருக்கு. அதனால ரெகுலேட்டரி ஆக்ஷன் கண்டிப்பா வரும். FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் குள்ள கண்டிப்பா வரும். அப்படின்றதெல்லாம் ரீகால்க்குள்ள வரும். பப்ளிக் வார்னிங் கண்டிப்பா இஷ்யூ பண்ணி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் சேஃப்டி இஷ்யூ, ஹெல்த் ரிஸ்க் ப்ராப்ளம் இதெல்லாம் பப்ளிக் வார்னிங் இஷ்யூ பண்ணிடணும். இதுக்கெல்லாம் பப்ளிக் வார்னிங் தேவை கிடையாது. ஏன்னா இதுவே அதோட ப்ராடக்ட் குவாலிட்டினால நிறுத்திருக்கே தவிர ஹெல்த் ரிஸ்க்னால கிடையாது. ஓகேங்களா? ஹெல்த் ரிஸ்க் அப்படின்னாலே அது ரீகால்க்குள்ள வந்துரும். கீ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரீகால்ஸ் ரிமூவ்ஸ் அன்சேஃப் ஃபுட் ஃப்ரம் மார்க்கெட். ஓகேங்களா? FSSAI இஸ் த மெயின் அத்தாரிட்டி. ரீகால் டைப்ஸ் இன்க்ளூட் ட்ரேட் அண்ட் கன்சியூமர் ரீகால். கிளாஸ் 1 ரீகால் தான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ். ஓகேங்களா? ட்ரேசபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். FSO பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் மானிட்டரிங் ரீகால். FSO என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னா, இந்த ரீகால மானிட்டர் பண்ற ரோல ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம்சிக்யூஸ் வந்துட்டோம். விச் அத்தாரிட்டி மேனேஜஸ் ஃபுட் ரீகால் இன் இந்தியா? ஃபுட் ரீகால மேனேஜ் பண்ற அத்தாரிட்டி யாருங்க? FSSAI தான். பிரசன்ஸ் ஆஃப் கிளாஸ் பீஸ் இன் ஃபுட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் பீஸ்ன்றது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட். ஃபாரின் ஆப்ஜெக்ட் பிரசன்ட் இருந்தா அது பிசிக்கல் ஹசார்ட்ஸ்.
நெக்ஸ்ட் விச் ஆக்ட் கவுன்ஸ் ஃபுட் ரீகால்னு பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 அதுக்குள்ளதான் இந்த ஆக்ட் வருது. ஓகேங்களா? அந்த ஆக்ட் தான் இந்த ஃபுட் ரீகால் வருது. ரீகால் பிளான் இஸ் மேண்டட்டரி. கண்டிப்பா அது மேண்டட்டரி கிடையாது. மேண்டட்டரி ஆப்ஷன் கிடையாது. டெம்பரரி கிடையாது. மேண்டட்டரியா ரீகால் பிளான் கண்டிப்பா எல்லா ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர்ஸ்லயும் இருக்கணும். recall due to undeclared allergen is an example of undeclared allergen. அதாவது ஒரு அலர்ஜன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அந்த ஃபுட் ப்ராடக்ட்ல. ஆனா அந்த ஃபுட் ப்ராடக்டோட லேபிளிங்ல அது இல்ல அப்படின்னா மிஸ் லேபிளிங். அதனாலயே நம்ம ரீகால் பண்றோம். ஓகேங்களா? டியூரிங் டிசிஷன் ஃபார் ரீகால் அத்தாரிட்டிஸ் மெயின்லி அசஸ் சிவியரிட்டி ஆஃப் ஹெல்த் ரிஸ்க். முதல்ல அந்த ஹெல்த் ரிஸ்க் வந்து கிளாஸ் 1ல வருதா, கிளாஸ் 2ல வருதா, கிளாஸ் 3 வருதா, சிவியரிட்டி தான் முதல்ல பார்ப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் which recall class generally involves temporary or reversible health effects ன்னு பாத்தீங்கன்னா class 2. Temporary illness னா class 2 குள்ள போகுது. Improper recall management may result in foodborne outbreaks. அதாவது ஒரு விஷயம் ஒரு ஃபுட் வந்து ரீகால் பண்ண நம்ம டிசிஷன் எடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுல கண்டாமினேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. லேபிளிங் இல்ல அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா ஒருவேளை அது இம்ப்ராப்பர் ரீகாலா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பரா பண்ணாம இம்ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னா பெரிய வகையில ஒரு ஃபுட் பார்ன் அவுட் பிரேக்ஸே குடுக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. நம்ம பாயிண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்லைடோட எண்டுக்கு. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ அட் எனி டைம். தேங்க் யூ சோ மச்.